இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இது மாதிரி சீரியல் ரிவ்யூஸ்க்கு கோ த்ரூ ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்க போகிற நம்ம தமிழ் வைரல் குரல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹிணியை பற்றின இன்னொரு உண்மை முத்துக்கு தெரிய வருது. இந்த டைம் கொஞ்சம் பெரிய உண்மை. அதை எல்லாருக்கிட்டையும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் உடனே சொல்லணும் அப்படின்னு வேக வேகமாக முத்து கோவத்தோடு வராரு. வீட்டுக்குள்ளே வந்தது வராதுமா, அப்பா அப்பா எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராரு. என்னப்பா முத்து, என்ன விஷயம், ஏன் இப்படி சத்தம் போடுற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு வராரு. அப்பா, இப்போ நான் உனக்கு சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் பெருசு, டென்ஷன் ஆகாமல் நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. முத்து, ஏய் என்னடா நீ சொல்ல போகிற, இவன் என்னன்னே சொல்லாமல் டென்ஷனுன்னு இருக்கான் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அத்தை, இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே டென்ஷனான ஒரு விஷயம் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாம், அதான் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஒருத்தி பெருசாக அதிர்ச்சி ஆக்கிட்டு போயிட்டாலே, வேற என்ன டென்ஷனு அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை இப்போ நாங்கள் சொல்ல போகிறதும் அந்த ரோஹிணியை பற்றின விஷயந்தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவளை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு விஜயாவும், என்னப்பா ரோஹிணியை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு அண்ணாமலையும் கேட்குறாங்க. ஆமாப்பா, ஒரு நாள் என் கார் பிரேக் ஒயர் கட்டாகி ஆக்சிடெண்ட்டில் போய் நான் போலீஸ் கேஸ் வரையும் போனேன்ல. ஆமாப்பா, அதுதான் பெரிய பிரச்சனையாச்சு. ஆச்சில்ல அந்த வேலையை பார்த்து விட்டது சிட்டி தான்ப்பா. அந்த பையன் தான் ஒயரை கட் பண்ணியிருக்கான். ஐயோ என்னப்பா சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை அதிர்ச்சியோட கேட்கப்பா, இங்கே அது மேட்ரே இல்லை. அவன் எதிரி என்னை கொல்றதுக்கு திட்டம் போடுறது, அதில் நான் தப்பிக்கிறதும் பழசு இல்லை. நான் சொல்ல முடியும், எப்போதும் நடக்கிறது தான். ஆனால் அன்னைக்கே நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் சாவி எடுத்து அவன் கையில் கொடுத்துருக்கணும்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அது வேற யாரும் இல்லைப்பா, இந்த பார்லர் அம்மா தான் அவன் கையில் சாவியை கொடுத்து என்னை கொல்ல பார்த்துருக்கு அப்படின்னு அவர் சொன்னோன்னே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை பயங்கர அதிர்ச்சியாக கேட்க, ரவி உடனே உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. சிட்டியோட ஃப்ரெண்டு சத்யா தான் எனக்கு இதை சொன்னான். என் உயிரையே கொல்ல பார்த்துருக்க அந்த பார்லர் அம்மா. நான் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்ப்பா அது அம்மா மேலே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டேய் குடுடா, நீ அப்படி கொடுத்து அவள் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷப்படுற ஆள் நான் தான் அப்படின்னு விஜயாவும் கேப்பில் சொல்லிடுறாங்க. அப்பா, இப்படிலாம் இவங்களால இருக்க முடியுது, ரோஹிணிக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு ஸ்ருதியும் ரவியும் ஷாக் ஆகுறாங்க. மனோஜுமே பார்மா எப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கா, கூடவே வாழ்ந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கேம்மா, இப்படி நான் இருந்திருக்கேனேம்மா அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட ஃபீல் பண்ணுறாரு. அதான் அத்தை, இவரோட உயிரையே கொல்ல பார்த்துருக்கா, அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல, அதையே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொடுத்து தொலைய வேண்டியதானே, அவளை முதல்ல உள்ளே தள்ளுவோம், அவள் உள்ளே போனாதான் எனக்கு நிம்மதியே அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றையே அவங்க கொல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரவி கேட்க, நான் தானடா அந்த அம்மாவை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், எங்கே மாட்டிடுவோமோ என்னன்னு பயம், இவனை எப்படியா ஒழிச்சு கட்டணும்னு இந்த திட்டத்தை போட்டிருக்கு. என்னப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு. இல்லை வேண்டாம்ப்பா அப்படின்னு அண்ணாமலை சொன்னோன்னே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இவர் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு விஜயாலாம் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, வேண்டாமா? ஏங்க அவன் நம்ம முத்துவே கொலை பண்ண பார்த்துருக்கா, வீட்டில் இருக்க ஒருத்தனை இப்படி பண்ணலாமா அப்படின்னோன்னா அண்ணாமலை சந்தேகமாக, இவன் என்ன முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. இல்லை நாளைக்கு மனோஜையும் ஏதாவது பண்ணிடுவாள்ல, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே ரவி அவங்க மனோஜ் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக உண்மையெல்லாம் மறைச்சதாவது ஏதோ ஒரு விதத்தில் புரிஞ்சிக்க முடியுது. பட்டு வீட்டிலையே கூடவே சேர்ந்து வாழ்கிற ஒருத்தரை கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு, ஒரு மனுஷனை கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறவங்கள எப்படிப்பா சும்மா விட்றது, ஏன்பா கம்ப்ளைண்ட் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரவி கேட்குறாரு. ஸ்ருதியுமே, அங்கிள் இவங்களெல்லாம் இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, இது நாளைக்கு எதில் வேணால் போய் முடியலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாமே, ஆமாம் இந்த அளவுக்கு போனவ நாளைக்கு நம்ம எல்லார் தலையிலையும் கல்லை தூக்கி போட்டு கொன்னாலும் கொண்டுருவா, எதையுமே யோசிக்க மாட்டா, ஏங்க நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாறி எல்லாரும் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க இந்த மீட் வைல்ல ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க உள்ளே வரதை பார்த்த முத்து, வாமா வித்யா நீயும் தானே கூட்டுக்கலவாணி, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி சொல்லாமல் விட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜுமே, என்ன வித்யா நீ நான் ரோஹிணியை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னே இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, நீயும் மறைச்சிட்டியா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே,
என்ன பண்ணுறது மனோஜ், ரோஹிணி என் ஃப்ரெண்டாக போயிட்டா. ஆமாண்ணே, ஆனால் ரோஹிணியோட சேர்ந்து என் பொண்டாட்டி வித்யாவும் நிறைய உண்மையை மறைச்சிட்டா. இதுக்கு மேலே நடக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் வீட்டு மருமக ரோஹிணியை பற்றின சில உண்மைகளை சொல்கிறதுக்கு நாங்கள் நேர்லேயே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாரு. இனி அவள் எங்கள் வீட்டு மருமகலாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க. அம்மா இருமா, முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல முருகன் பேச ஆரம்பிக்கிறாரு. முத்து, இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் செல்லு ஒன்று காணாமல் போச்சு இல்லையா அப்படின்னு அவர் சொன்னோன்னே மீனா, ஆமாம் அதில் கூட என் தம்பியோட வீடியோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாங்க அந்த செல்லை எடுத்தது வேற யாரும் இல்லை, ரோஹிணி தான். அந்த வீடியோவை எப்படியாவது லீக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் அந்த செல்லை எடுத்தா அப்படின்னு சொல்லி வித்யா அவங்க ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாங்க. அப்படியா? அடே முருகா, அன்னைக்கே உங்ககிட்ட வந்து கேட்டேனடா அவ்வளோ தூரம், இல்லைன்னு இப்படி மதிச்சிட்டேடா சி அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோன்னே, முத்து இதுக்கே இப்படி கோவப்பட்டீங்கன்னா எப்படின்னு, இன்னும் நிறைய உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க வீட்டுக்கு வெளியே மீனா பூக்கடை போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பூக்கடையை எடுக்க பெருசா பிளான் பண்ணதும் இந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொன்னோன்னா மீனாக்கு ஷாக்கு. ஆனால் விஜயா மனசுக்குள்ள ஐயோ அந்த பூக்கடை எடுக்க நம்ம தானே அவகிட்ட சொன்னோம், நம்ம பேர் எங்க வெளியே வந்துட போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏய் கடை எடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீ நீ வேற என்ன பண்ணா அவ அப்படின்னு சொல்லி பேச்சை மாத்துறாங்க. அது மட்டும் இல்லைண்ணே, கார்பரேஷன் ஆளுங்க மீனாவோட அம்மாவோட பூக்கடையை பஸ் ஸ்டாண்டில் எடுத்தது, அப்பாவோட கரும்பு கடையை தூக்க வச்சதுன்னு இப்படி எல்லாத்துக்கு பின்னாடியும் ரோஹிணி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா மீனா பயங்கர கோவமா, என்ன சொல்றீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காளா, இவளுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஆனா எப்படிலாம் இப்படி பண்ணியிருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கூட பரவாயில்லண்ணே, இது எல்லாத்துக்கும் மேல மனோஜோட பணம் 2 லட்ச ரூபா திருட்டு போனதுக்கு பின்னாடியும் ரோஹிணி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா மனோஜுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அடி பாவி, என் கூடவே இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காளே, அந்த பணம் காணாம போனோன்னா நான் எவ்வளோ தூரம் அவமானப்பட்டேன் அப்படிங்கிறத கூடவே இருந்து பார்த்தா, அப்படி இருந்தும் நான் தான் எடுத்தேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எப்படிமா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. விஜயாவுமே ஐயோ இவளுக்கு திருட்டு பழக்கம் வேற இருக்கா, இப்படி ஒருத்திய எப்படி இத்தனை நாள் வீட்டில் வச்சிருந்தோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அவ்வளோதானே, எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டோம், ஆனால் இத்தனை நாள் ரோஹிணியோட சேர்ந்து இவளும் உண்மையை மறைச்சிக்க கூடாது, தப்பு தான், அதுக்கு வித்யாவுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்றாரு. தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி என்ன பிரயோஜனம், இனிமே என்ன, அந்த அம்மா பண்றதெல்லாம் பண்ணிருச்சு, ஒன்றும் வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி முத்து விரக்தியா அவங்க 2 பேரையும் அமுச்சு வச்சிடுறாரு. என்ன முத்து, இந்த ரோஹிணி இப்படி ஏதோ எனிமையை ட்ரீட் பண்ற மாதிரி சொந்த வீட்டில் இருக்கவங்களே ட்ரீட் பண்ணியிருக்காங்க, கல்யாண விஷயத்த மறைச்சதுக்கு பின்னாடியாவது ஒரு லாஜிக் இருந்துச்சு, ஆனா இது என்னன்னே தெரியலையே, இப்படிலாம் ஒரு கேரக்டர் எடுக்க முடியுமா அப்படின்னு ஸ்ருதி பேசுறாங்க. பா, அந்த அம்மா இவ்வளோ வேலையை நம்ம குடும்பத்தை ஏமாத்தி பண்ணியிருக்கு, அந்த அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் தள்ளி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இல்லப்பா, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல அப்படின்னு அண்ணாமலை இன்னும் வேணான்னு தான் சொல்றாரு. நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அவ்வளோ தூரம் யோசிச்சு தான் பண்ணுவேன், அப்போ அவள் தப்பே பண்ணலன்னு சொல்றீங்களாப்பா அப்படின்னு முத்து கேட்டோன்னே, ரோஹிணி தப்பே பண்ணலைன்னு நான் சொல்ல வரல, ஆனா அதுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப வேணாம்னு தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படிப்பா ஜெயிலுக்கு அனுப்பாம இருக்க முடியும், நானே போய் அவ பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கோபமா கத்துறாரு. டேய், நீங்க எல்லாரும் ரோஹிணியை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, ஆனா நான் கிறிஷை பத்தியும் பேசிட்டு இருக்கேன். அவ பண்ண தப்புக்கு பாவம் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், அவன் வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமே அந்த ரோஹிணிக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, மனோஜ் கிட்ட இருந்து அவளுக்கு டைவர்ஸை வாங்கி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. என்னங்க மாமா இப்படி சொல்றாங்க அப்படின்னு மீனா கேட்க, அப்பா சொல்றதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கு மீனா, நம்ம கிறிஷோட வாழ்க்கையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல, கிறிஷுக்காக தாங்க நான் இவ்வளோ பொறுமையா இருந்தேன் இத்தனை நாள், உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவோட இந்த இறக்க குணத்தால தான் நம்ம குடும்பம் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு, உனக்கும் அந்த இறக்க குணம் இருக்கு மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. மற்ற எல்லாத்தையும் நான் பொறுத்துக்குவேங்க, கதை விஷயம் போனதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா உங்க உயிருக்கே ஆபத்தா அவ பண்ணியிருக்கா பாருங்களேன், அவளை பார்த்தாலே அவ பண்ணலாம் ஒட்டைக்கின்னு போல ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. ஏன் மீனா, இந்த மாதிரி ஆள்லாம் அடிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அதுவும் சரிதான், நம்ம அப்பாவை கோவப்படுத்தாம அவர் சொன்னது
மீறுற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உண்மை எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பாடற அம்மாவுக்கு தெரியணும். இத்தனையும் தெரிஞ்சும் நம்மளை ஏன் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க, ஒருவேளை நம்மளை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் பயப்படணும். அதுதான் நம்ம கொடுக்குற பெரிய தண்டனையா இருக்கும் அப்படின்னு முத்து சொன்னோன்னே ரவியுமே ஆமா அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான். ஏன்னா நம்மலாம் பனிஷ்மெண்ட் பண்றதை விட இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன இவங்க பனிஷ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே வச்சிருக்கணும். அவங்க நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு ரவி சொல்றாரு. மாமா சொன்னதையும் மீறிடக்கூடாதுங்க, அதையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னோன்னே பொறுமையா யோசிப்போம் மீனா, அந்த அம்மாவை ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இப்படி இவங்கெல்லாம் யோசிக்கிற மாதிரி இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. பாய்.